வணக்கம். இந்த முடிவான தீர்வில் ஒரு இறுதி பகுதி. அவங்க இதுவரைக்கும் நம்ம சென்ற பதிவுலலாம் இதை பார்த்துக்கிட்டு வந்தோம். இப்போது இதில் என்னென்னா, இப்போது ஒரு பெண் பார்க்கக்கூடிய ஒரு ஆண்மகன் என்ன நினைக்கிறான்னா, நமக்கு வரக்கூடிய பெண் கண்டிப்பாக ஒரு நல்ல வேலையில் இருக்கணும், ஒரு நல்ல வசதி வாய்ப்பு இருக்கணும். அதாவது அவனுக்கு லட்சத்தில் சம்பாதித்தா கூட பெண்மணியும் வேலைக்கு போகணும். அதாவது நம்ம சந்ததியை முன்னாடி கொண்டு போகணும், குழந்தை வளர்ப்பு சரியாக பார்க்கணும் அப்படின்ற எண்ணத்தை விட வசதி வாய்ப்புகள் அவனுக்கு பெருசாக இருக்குது. அதே மாதிரி அந்த பெண்ணும் என்ன நினைக்கிறான்னா, நமக்கு வரக்கூடிய அவன் கண்டிப்பாக நம்மளோட ஒரு 1000 ரூபாவது அதிகமாக சம்பாதிக்கணும் அப்படின்றது இது ஒரு உண்மை. 1000 ரூபா கம்மியாக இருந்தால் கூட கல்யாணத்தை நிறுத்தின எவ்வளவோ பெண்களை நம்ம சமுதாயத்தில் நம்மளுக்கு தெரியும். அப்போ இந்த தியாகத்தின் அடிப்படையில் இப்போது இது இல்லாமல் ஒரு எக்கனாமிக்கல் பேஸாக போயிடுச்சு. இப்போது ஆண்மகனும் என்ன நினைக்கிறான், நம்மளுக்கு வரக்கூடிய பெண் ஒரு நல்ல ஆக்ட்ரஸ் மாதிரி ஒரு அழகானவளாக இருக்கணும் அப்படின்ற ஒரு கருத்து. அதே மாதிரி பெண்ணை என்ன நினைக்கிறா, வரக்கூடியவன் ஒரு நல்ல ஒரு ஹீரோ மாதிரி இருக்கணும் இப்படிலாம் நினைக்கிறா. அதாவது குணம் ரெண்டாவதாக போயிடுச்சு. அப்போ நம்ம அப்பா அம்மாலாம் இது மாதிரி நம்ம பார்த்துருந்தா கண்டிப்பாக நம்ம இந்த இப்போ வந்திருக்க மாட்டோம். ஏன்னா நம்ம அப்பா அம்மாவை பற்றி அவ்வளோ ஒரு பெரிய சீனியர் ஹீரோவோ ஹீரோயினோ அப்படி கிடையாது அப்படின்னு நம்மளுக்கே தெரியும். இருந்தாலும் அவங்களுடைய பாசத்தில், அவங்களுடைய சகிப்புத்தன்மையில் ஒரு குடும்பத்தை எப்படி கொண்டு வந்திருக்காங்கிறது நம்ம நல்லா தெரியும். அப்போது ஒரு போலீஸ் அஃபீஷியல்கிட்ட ஒரு பேச வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் வந்தது. அவர் என்ன ஒரு ஃபீல் பண்ணுறாருன்னா, கண்டிப்பாக ஆசிரியர்களும் பெற்றோர்களும் மாணவர்கிட்ட குழந்தைகிட்ட நிறையா பேசணும். படிப்பு சம்மந்தமான ஒரு விஷயத்தை தவிர சொசைட்டியில் நடக்கக்கூடியது, அந்த கேரக்டர் டிசிப்ளின் ஃபார்மேஷனை பற்றி நிறையா எடுத்து சொல்லணும், நிறையா பேசணும். பேச தான் அவங்களுக்கு நல்லது கெட்டது தெரியும். அது இல்லாமல் பல இடங்களுக்கு கூட்டிகிட்டு போகணும். ஹாஸ்பிட்டல், முதியோர் இல்லம், அப்புறம் ஒரு சைல்டு ஓல்டேஜ் ஹோம், இப்படிலாம் கூட்டிகிட்டு போனால் கண்டிப்பாக அவனுக்கு ஒரு பெரிய மாற்றம் வரும். வெறும் படிப்பு இன்ஜினியர், டாக்டர் இது மாத்திரம் மனசில் வச்சுக்கிட்டு ஆக்கிட்டா ஒரு நல்ல மனுஷன் பேஸ் இல்லைன்னா கண்டிப்பாக இந்த லஞ்ச லாவண்யம், ஒரு கேரக்டர் ஃபார்மேஷன் இதெல்லாம் அப்புறம் கொண்டு வர முடியாதுன்றது அவருடைய கருத்து. அது மாத்திரம் இல்லாமல் இந்த பெற்றோர்கள் பின்னாடி வருத்தப்படக்கூடிய ஒரு நிலைமை வந்துடும். ஏன்னா அவங்க கண்ணீர் விட்டு அழக்கூடியது ஒன்று, பையன் ஒரு ரவுடியாவோ குண்டாஸாவோ இல்லை ஒரு சமுதாயத்தில் சோஷியல் சோஷியல் எலிமெண்ட்டாகவோ மாறக்கூடிய ஒரு வாய்ப்பு. இப்போ அப்பா அம்மா எதிர்க்க அப்படி போயிட்டால் அதோட ஒரு கொடுமை தேவையில்லை. அதனால் பெற்றோர்கள் கண்டிப்பாக நிறைய பேசணும், நிறைய ஒரு அஃபீஷியல்ஸை கொண்டு போய் கூட்டி இதெல்லாம் செய்யணுன்றது தான் அவருடைய ஒரு கருத்து. மேலும் மூன்றாவதாக கண்டிப்பாக ஒரு இறை அச்சம் கண்டிப்பாக மனுஷனுக்கு தேவை. நம்ம முன்னோர்கள் முட்டாள் கிடையாது. அவங்க ஒரு இறை அச்சத்தை பிறந்ததில் இருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக ஊட்டி, அதாவது வயிற்றுக்கு இல்லைனாலும் பரவாயில்ல, கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, நேர் வழியில் நடக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை நல்லா பதிவு செஞ்சு வச்சுருந்தாங்க. சமீபம் ஒரு 20-25 வருஷத்தில் அந்த கருத்து பெரும்பாலும் மாறிப்போச்சு. திருப்பியும் அந்த 6வது 5வதுலேருந்து அது ஆரம்பித்து, பிறந்த குழந்தையிலேருந்து ஆரம்பித்து அந்த இறை அச்சத்தை கொண்டு வந்தால், அதாவது இப்படி செஞ்சால் இதனுடைய பலன் இப்படி வரும் அப்படின்னு கொண்டு வந்தால் கண்டிப்பாக ஒரு மாற்றம் வரும் அப்படின்ற ஒரு கருத்தை பதிவு செய்து நிறைவு செய்கிறேன். வணக்கம், நன்றி.